அமேசான், பிளிப்கார்ட், மீசோ போன்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்களில் இப்ப ட்ரெண்டிங்கா மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்கேம்ல படிச்சவங்க படிக்காதவங்கன்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம எல்லாரும் நம்புற மாதிரி சூப்பரா ஏமாத்துறாங்க. தயவு செய்து நீங்க யாரும் அதுல மாட்டிக்கிடாதீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது அப்படிங்கறத பாத்திரலாம். அதே மாதிரி ஒருவேளை இந்த ஸ்கேம்ல நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஏமாந்துட்டா உடனடியா நீங்க ஏமாந்த பணத்தை எப்படி மீட்கிறது அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் விரிவா தெளிவா பார்ப்போம். இந்த ஸ்கேம் பண்ற கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, அமேசான், பிளிப்கார்ட், மீசோ, ஸ்னாப்டீல் போன்ற எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல நீங்க அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் அந்த அக்கவுண்ட்டுக்கு நீங்க எந்த போன் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த போன் நம்பருக்கு ஒரு கால் வரும். அந்த கால்ல மனுஷங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. நம்ம கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணும்போது ஒன்னை அமுக்கவும் இரண்டை அமுக்கவும் ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் நம்மகிட்ட பேசும்ல, அதே கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த கால்லையும் பேசும். உடனே நீங்க உண்மையிலே கம்பெனியில இருந்து தான் நம்மகிட்ட பேசுறாங்க போலுக்குன்னு நம்பிடுவீங்க. இப்ப இந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் என்ன சொல்லும்னா, உங்கள் அக்கவுண்ட்டுக்குள் யாரோ லாகிங் செய்து உள்ளே செல்ல முயற்சிக்கிறார்கள். இதை நீங்கள் தடுக்க விரும்பினால் எண் 1 அமுக்கவும். ஒருவேளை நீங்கள் தான் லாகிங் செய்கிறீர்கள் என்றால் எண் 2 அமுக்கவும். இப்ப இதுல அக்கவுண்ட் அப்படிங்கிற இடத்துல ஒருவேளை அமேசான் அக்கவுண்ட்னா அமேசான் அக்கவுண்ட்னு சொல்லும், பிளிப்கார்ட் அப்படின்னா பிளிப்கார்ட் அக்கவுண்ட்னு சொல்லும். இந்த மாதிரி எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அக்கவுண்டோ அந்த ஆப்போட பேரையும் சேர்த்து சொல்லும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல கால் பண்ணி தடுக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டா நீங்க இல்ல, நான் இல்ல, எந்த மனிதராக இருந்தாலும் எண் 1 தான் அமுக்குவார்கள். இப்ப நீங்க 1 நம்பர் அமுக்குன உடனே இந்த லாகின் அட்டெம்ப்ட் நீங்க தடுக்க விரும்பினால் உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இப்ப நீங்க டைப் பண்ணீங்கன்னு அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லும். உடனே நாமளும் ஓடிபியை சொல்லத்தானே கூடாது, நாம டைப் தானே பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க டைப் பண்ணிருவீங்க. இப்ப நீங்க உங்க அக்கவுண்ட்டுக்குள்ள யாரும் நுழைஞ்சிடக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுத்த ஓடிபியை வச்சுதான் உங்க அக்கவுண்ட்டுக்குள்ள அந்த ஸ்கேம் பண்றவன் நுழைய போறான். இப்ப அந்த ஸ்கேமர் உங்க அனுமதியோட உங்க அக்கவுண்ட்டுக்குள்ள வந்துட்டான். அதாவது நீங்க சொன்ன அந்த ஓடிபி மூலமா உள்ள வந்துட்டான். இப்ப உங்களுக்கு ஒண்ணு தோணலாம், ஏன் அமேசான் அக்கவுண்ட்டுக்குள்ள அவன் போனதுனால எனக்கு என்னடா நஷ்டம்? ஏன்னா அமேசானோ பிளிப்கார்ட்டோ எந்த ஆப்ல ஆர்டர் பண்ணினாலும் ஒண்ணு பணம் கட்டினா தான் பொருளை தருமா, இல்லன்னா கேஷ் ஆன் டெலிவரி போட்டாலும் பொருள் வீட்டுக்கு வந்த பிறகு தான் துட்டு கொடுக்கணும். இதனால அந்த ஸ்கேமர் என் அக்கவுண்ட்டுக்குள்ள வந்து என்ன செஞ்சிட முடியும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இதுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா மேட்டரே இருக்குது. அது என்னன்னா, பிளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளிப்கார்ட் பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை வச்சு அவனுக்கு தேவையான பொருளை ஆர்டர் பண்ணிடுவான். அதே மாதிரி அமேசான்ல பாத்தீங்கன்னா அமேசான் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த வேலட்ல நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களோ அந்த பணத்துக்கு பொருளை ஆர்டர் பண்ணிடுவான். இத மாதிரி மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ்ல இந்த மாதிரி வேலட்ல இருக்க பணமோ இல்லனா பே லேட்டர் மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி பொருளை ஆர்டர் பண்ணிடுவோம். அதனால தயவு செய்து இந்த மாதிரி ஸ்கேம்ல நீங்க மாட்டிக்கிடாதீங்க. ஒருவேளை நீங்களோ அல்லது உங்க நண்பர்களோ மாட்டிக்கிட்டா உடனடியா சில விஷயங்கள் நீங்க செய்வதன் மூலமா இழந்த பணத்தையும் மீட்கலாம். அதே மாதிரி அதிக பணம் நீங்க இழக்கிறத தடுக்கலாம். அது எப்படின்னா, நீங்க ஒருவேளை அமேசான் ஆப்பை யூஸ் பண்றவராக இருந்தா அமேசான் ஆப்புக்குள்ள போய் கீழே இருக்கிற யூ அப்படிங்கறத தொடுங்க. அதுக்கப்புறம் யுவர் அக்கவுண்ட்ங்கிறத தொடுங்க. அதுக்கப்புறம் டிவைசஸ்ங்கிறத தொடுங்க. அதுக்கப்புறம் அமேசான் அப்படிங்கறத தொடுங்க. அதுக்கப்புறம் உங்க அமேசான் அக்கவுண்ட் எந்தெந்த மொபைல் போன்லலாம் லாகின்ல இருக்குது அப்படிங்கறத காட்டும். இதுல இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற ஒரு டிவைஸை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா டிவைஸ் பக்கத்துல இருக்கிற டி ரிஜிஸ்டர் அப்படிங்கறத தொட்டு டி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. இப்ப அடுத்ததா யுவர் ஆர்டர்ஸ் அப்படிங்கறத தொட்டு அந்த ஸ்கேம் பண்ணதவன் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா உடனடியா அதை கேன்சல் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உடனடியா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லிருங்க. அதுக்கப்புறம் உடனடியா உங்க பாஸ்வேர்டையும் கண்டிப்பா மாத்திருங்க. இப்ப ஒருவேளை உங்களை பிளிப்கார்ட் ஆப்ல ஸ்கேம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே பிளிப்கார்ட் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. அடுத்ததா கீழே இருக்கிற அக்கவுண்ட்ங்கிறத தொடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே அடியில வந்தீங்கன்னா லாக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை தொடுங்க. அதுக்கப்புறம் லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைசஸ் அப்படிங்கறத தொட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ்ல போய் அவன் ஆர்டர் பண்ணியிருந்ததை கேன்சல் பண்ணிட்டு உடனே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே கண்டிப்பா உங்க பாஸ்வேர்டை மாத்திருங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஸ்டெப்களை பயன்படுத்தி இந்த ஆப்னு இல்ல வேற எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல உங்களை ஏமாத்தி இருந்தாலும் இந்த முறையை பயன்படுத்தி உங்க பணத்தை பாதுகாத்துக்கிடுங்க. அதே மாதிரி கலெக்டரே கால் பண்ணி உங்க போனுக்கு வந்திருக்க ஓடிபியை சொல்லுங்கப்பானாலும் கண்டிப்பா சொல்லாதீங்க. அதே மாதிரி நீங்க போன் பேசிக்கிட்டு இருக்கும் போது யாராவது உங்க ஓடிபியை டைப் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஆளை விடுறா சாமின்னு கண்டிப்பா டைப் அடிச்சிடாதீங்க.